சொல்லு. வேடா வேடா, என்ன கொன்னுடாத, தயவு செஞ்சு என்ன கொன்னுடாத. இங்க பாரு, எனக்கு குட்டி குட்டியா சின்ன சின்ன பசங்க இருக்காங்க. பேசாத. நல்ல உன்னை உயிரோட விட்டுறேன். பிரக்யா எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. எனக்கு அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாது. சொல்ல புரியலையா? சொல்டா. சொல்றேன். ஏய், சொல்றேன். சத்தம் போடாத. சொல்றேன். என்ன எதுவும் பண்ணிடாத. சொல்டா. சொல்றேன். நீங்க சொல்ற அந்த பொண்ணு இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா. தப்பிச்சிட்டானா? தனியாவா? உண்மையா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம சொல்றேன். ஆமா. ஏய், உண்மையா சொல்லு. நீங்க அவளை கொன்னுட்டீங்களா? இல்ல, நாங்க அவ மேல எங்க சுண்டு வரல கூட வைக்கலங்க. நான் சொல்றதுல உண்மை. உண்மையாவே தப்பிச்சிட்டாளா? சொல்லு. நாங்களாம் தூங்கிட்டு இருந்தோமா, அவங்க எப்படியோ அவங்க கை கிட்ட அவுத்துட்டாங்க. நாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. நாங்க அவங்களை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அப்போ அவ தப்பிச்சிட்டாளா? ஆமா, அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க சார். அப்படின்னா பிரக்யா தனியாவே இங்க இருந்து தப்பிச்சிட்டாளா? அவ உண்மையாவே பெரிய ஆள் தான். அவ இங்க இருந்து தப்பிச்சிட்டானா என்ன பார்க்க வீட்டுக்கு தான் போயிருப்பா. நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அம்மா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? அம்மா, ஏன்டா இதெல்லாம் பண்றீங்க? எனக்கு சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க சார். அதை பிடிச்ச முட்டி போடு. காத முடிக்குவா? ஒழுங்கா முட்டி போடுறா. முட்டி போடு. சாரிண்ணா, ரொம்ப அடிச்சிட்டல. ஆமா சார், நீங்க ரொம்ப அடிச்சிட்டீங்க. வலிக்குதா? சரியா போயிடும். சார் சார், அண்ணன் அவனை பிடிச்சிட்டாரு. தலையில அடிச்சதுல மயக்கம் ஆயிட்டான் சார். இப்பதான் ஒரு நல்ல வேலை பண்ணிருக்கான். அவ ஓடிட்டா என்னடா? அவளோட உயிர் தான் இப்ப நம்ம கையில மாட்டிக்கிட்டு இருக்குல்ல. போய் அவனைய முன்னாடி கூட்டிட்டு வாங்க. போ. அவன் இங்க வந்தான்னா அவன் சாவறதுக்கு சமம். அவன் இங்க உயிரோட தான் வருவான், ஆனா உயிரோட திரும்பி போக மாட்டான். இது எல்லாமே என்னாலதான் நடக்குது. எனக்காக தான் அவர் அங்க போயிருக்காரு. எனக்காக தான் எப்போ அவர் உயிரை பணைய வைக்கிறாரு. நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன், ஆனா அவர் போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன தேடுறேங்கிற பேர்ல அவர் மாட்டிக்கிட்டாரு. என்னால அவர் பக்கத்துல இருக்க முடியலையே. நான் அங்கேயே இருந்திருக்கணும். அவர் என்ன தேட கிளம்பிட்டாருன்னா கண்டிப்பா என்ன தேடி கண்டுபிடிப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஏன் நான் தேவையில்லாம அங்கிருந்து வந்தேன்? என்ன இந்து, ஏதாவது தெரிஞ்சுதா? ஆலியாவும் தனுவும் என்ன பேசிட்டு இருந்தாங்க? அக்கா, ஒண்ணுமே எனக்கு தெரியல. ஆனா என் சந்தேகம் மட்டும் இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கடத்தலுக்கு பின்னாடி ஆலியாவும் தனுவும் தான் இருக்காங்க. சரளா, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? பிரபா ஏதாவது போன் பண்ணானா? அதைய பத்தி பிரக்யாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா என்ன? இல்ல, நான் பிரபாவுக்கு ரொம்ப நேரமா போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவனுக்கு போனே போக மாட்டேங்குது. அக்கா, நீங்க அபிக்கு போன் பண்ணுங்க. அபிக்கு பிரக்யா இருக்கிற இடம் தெரிஞ்சுதா என்னன்னு கேளுங்க. சீக்கிரமா நீங்க அவனுக்கு போன் பண்ணீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகும்.
செல்லகுட்டி, இன்னைக்குதான் நீ உருப்படியான வேலை பண்ணிருக்க. நான் ஒரு தடவை களத்துல இறங்கிட்டேன்னா அந்த வேலை மிஸ் ஆகாது சார். குட், வெரி வெரி குட். வந்து ஹீரோயிசம் காட்டிக்கிட்டு இருந்தால இப்ப எங்க போச்சு உன்னுடைய ஹீரோயிசம்? என்ன அடிப்பியா நீ? என்ன அடிப்பியா? நீ பாத்துக்கிட்டே இரு அபிஷேக். நீ அடிச்ச ஒவ்வொரு அடிக்கும் நான் உன்னை பழி வாங்குவேன். சார், இந்த ஹீரோ நம்ம எங்க கொண்டு போறது? அங்கேயேதான். இவன் ஹீரோயினை கட்டி வச்ச இடத்துக்கே எடுத்துட்டு போவோம். இவனை நாம அங்க கட்டி போட்டோன்னா தன்னால இவனுக்கு முழிப்பு வந்துரும். சரி சரி, தூக்குங்க. ரிங் போயிட்டு இருக்கு, ஆனா எடுக்க மாட்டேங்கிறானே. அபி போன் எடுக்க மாட்டேங்கிறானா? கடவுள் புண்ணியத்துல அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ, நீ எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஒருவேளை அவன் வண்டி டிரைவிங்ல இருக்கானோ என்னவோ, அதனாலதான் போன் எடுக்கலன்னு நினைக்கிறேன். வண்டியை நிறுத்திட்டு நிச்சயமா அவன் போன் பண்ணுவான். ஒருவேளை இப்படி கூட இருந்திருக்கலாம்ல. அவன் ஒருவேளை பிரக்யா இருக்கிற இடத்துக்கு போயிருந்தானா, அதனால போனை சைலண்ட்ல கூட வச்சிருக்கலாம். என்ன போன் அடிக்கிற சத்தம் கேட்டா அவனும் மாட்டிப்பான்ல. இப்படி கூட நடந்திருக்கலாம். இதுவும் கரெக்ட் தானே? நீங்க சொல்றது கரெக்ட் தான். பிரக்யாவை காப்பாத்தியே தீருவேன்னு நம்ம கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான்ல, கண்டிப்பா காப்பாத்தியே தீருவான். நாம எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருக்கும். நாம இப்ப கடவுளைத்தான் நம்பணும். அவனுங்க ரொம்ப மோசமானவங்க. அவரு கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன். அவரு எங்க 2 பேரோட உறவு என்னன்னு தெரியாமலேயே அவர் உயிரை பணைய வச்சுட்டாரு. அவர் என்னோட புருஷன். அவருக்காக நான் இந்த உலகத்தையே எதிர்த்து போராட தயாரா இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவரை காப்பாத்துறதுக்காக இந்த ரவுடிங்களோட நான் சண்டை போட மாட்டேனா? அவரை காப்பாத்த நான் போயே தீருவேன். அவரை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தார்ல, நான் அவரை இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். அண்ணே, ஹலோ அண்ணே. அண்ணே, ஹலோ அண்ணே. அண்ணே, என்ன அடிச்சல? இப்ப பாத்தியா எப்படி நீ நனைஞ்சு போயிருக்கன்னு? என் கழுத்தை நெரிச்சல்ல, இப்ப நெறி பார்க்கலாம். தேவையில்லாம ஓவரா சீன் போட்டா இப்படிதான் நடக்கும். என்ன புரிஞ்சுதா? இங்க வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. எப்படியோ நீ இங்க வந்துட்ட, ஆனா இங்க இருந்து நீ போக மாட்ட. கட்ட அவுத்து பாருங்க. நான் எப்படி வெளியே போறேன்னு காட்டுறேன். கட்ட அவருண்டா. அண்ணா, இனிமே உன்னால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால எங்க கிட்ட நீ கொஞ்சம் மரியாதையா பேசு. இந்த மாதிரி துள்ளி நின்றா எனக்கு சுத்தமா புரியாது. என்ன புரிஞ்சுதா? நீ துடிக்கணும் அபி, இன்னும் நல்லா துடிக்கணும். நீ எவ்வளவு துடிக்கிறியோ அவ்வளவு எனக்கு சந்தோஷமா இருக்கும். வாங்கடா. உங்களால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரக்யாவை உங்களால தடுக்க முடியல, என்னையும் உங்களால தடுக்க முடியாது. நான் இங்க இருந்து ஓட போறதில்ல, உங்க எல்லாரையும் கொன்னுட்டு இங்க இருந்து போறேன். என் நேரம் சரியால. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. இத பத்தி நான் தனு கிட்ட சொன்ன இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும்.
என்ன பண்றது ஆலியா? பிரக்யா ஃபோன் பண்ணாலா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி நீ ஒரு வேலை பண்ணு. இங்க பாரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளு. இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி? லிசன், நீ முதல்ல கீழே போ. உன் மாம் டேட் கூட பேசு. அதுக்கப்புறம் நீ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே பாட்டியும் சின்ன பாட்டியும் என்ன பண்றாங்கன்னு கவனி. அவங்களுக்கு யாராவது போன் பண்றாங்களான்னு பாரு. அப்படி யாராவது போன் பண்ணா சைலண்டா உங்களுக்கு பக்கத்துல போயிடு. யார் போன் பண்றாங்க, என்ன பேசுறாங்கன்றத கவனி. ஆலியா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆல்ரெடி அவங்களுக்கு என் மேல சந்தேகம் இருக்கு. எனக்கு முன்னாடி அவங்க போன் எடுத்து பேசுவாங்களா? சொல்ல போனா என் முன்னாடி அவங்க பேசவே மாட்டாங்க. அப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படியே இங்கேயே உட்காந்து ஒப்பாரி வை. ஹெல்ப் பண்ணனு மட்டும் என் முன்னாடி வந்து நின்னுடாத. அப்புறம் உன்னை நான் கொன்னுடுவேன். அந்த பிரக்யா இங்க வருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் பெருசா டிராமா பண்ணுவா. ஓகே, நான் கீழே போறேன். யார் போன் பண்றா? நிக்கல் தான். பண்ணிட்டானா? முதல்ல போனை கட் பண்ணு. கட் பண்ணுன்னு சொல்றல. கட் பண்ணு. ஆலியா, ஒருவேளை ஏதாவது குட் நியூஸா இருக்கலாம். ஆலியா, நியூஸ் மை ஃபுட் பா. ஹலோ தனு பிரக்யா வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்ல, அவ இன்னும் இங்க வரல. நல்லது. நீயாவது நல்ல நியூஸ சொன்னியே. நல்ல நியூஸா? ஆமா தனு, ஒருவேளை பிரக்யா அங்க வந்திருந்தானா என்ன நடந்திருக்கும்னு நீ தெரியாது. அப்படி சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாய்க்கிழியா பேசினா இப்ப இப்படி சொல்ற? தனு, இப்ப என்னுடைய நிலைமை சுத்தமாவே சரியில்லை. எந்த நேரத்துல எது நடக்கும்ன்ற விஷயமே எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. நிக்கல், சுத்தி வளைச்சு பேசாத. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. விஷயம் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெண் பறவை பறந்து போயிட்டா. அந்த பறவையை தேடிட்டு ஆண் பறவை இங்க வந்திருக்கு. என்னது? ஆண் பறவையா? அபிமா, வேற யாரு? என்னது? நம்ம ஊரு போலீஸை விட ஃபாஸ்டா அபி பிரக்யா விஷயத்துல ரொம்ப ஃபாஸ்டா இருப்பான். பிரக்யா பத்தின எந்த கேஸா இருந்தாலும் 2 மணி நேரத்துல அவன் சால்வ் பண்ணிடுறான். அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தானே புரியல. சரி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அவன் உன்னை பார்த்தானா பாக்கலையா? இல்ல தனு, அவன் என்ன பார்க்கவே இல்ல. என் ஆளுங்கள அவன் லைட் அடிச்சா, அதனால அவனுங்க கட்டி போட்டுட்டானுங்க. என்ன அப்படி பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது? வேற என்ன பண்றது? அவனுக்கு ஆர்த்தி எடுக்கிறதா? இல்லனா நான் நேரா அபிகிட்ட போய் அண்ணன் என்ன கட்டி போட்டுடுங்க, என்ன நல்லா அடிங்க, அதுக்கப்புறம் என் கிட்ட இருந்து உண்மையை வரவைங்க, ஒருவேளை நான் உண்மையை சொல்லலன்னா என்ன கொண்டுடுங்கன்னு சொல்லவா? நம்மள நாம காப்பாத்திக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும். புரிஞ்சுதா தனு? நான் சொல்றத கவனமா கேளு. இப்ப நான் அபிய பிடிச்சது எனக்கு மட்டும் இல்ல, உனக்கும் ரொம்ப நல்லது. ஒருவேளை அவன் என் கிட்ட இருந்து உண்மையை வர வச்சானா என் கூட சேர்ந்து நீயும் தான் மாட்டுவ. அதனால நீ என் வேலையை பண்ண விடு. நீ உன் வேலையை ஒழுங்கா பண்ணு தனு. பிரக்யா அங்க யாருக்காவது போன் பண்ணாலா இல்ல அங்க வந்தாலான்னு முதல்ல நீ அதை செக் பண்ணி எனக்கு சொல்லு தனு. ஏன்னா இப்ப அது நமக்கு ரொம்ப முக்கியம். நான் போனை வச்சிடுறேன். என்னாச்சு? நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? அவன் பிரக்யாவை கண்டுபிடிச்சிட்டானா? I knew it. அவன் ஒரு யூஸ்லெஸ் தனு. நான் உன்கிட்ட சொன்னல. சரி, நீ அவன்கிட்ட ஏதோ கேட்டே. யார் அவனை பார்க்கல? கேக்குறல்ல, யாரு? ஆலியா, அது என்னன்னு சொல்லு. அபி. அண்ணாவா? அண்ணாக்கு என்னாச்சு தனு? tell me what? அவன் கிட்னாப்பிங் நடந்த இடத்துக்கு போயிட்டான். நிக்கலும் அவன் ஆளுங்களும் நம்ம அபிய கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நிறுத்துங்க, ட்ரக்க நிறுத்துங்க. அட, இந்த சத்தம் என் வண்டியில இருந்து தான் வருது. ஹலோ மேடம், யார் நீங்க? என் வண்டியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கேள்வியை நான் தான் உன்னை கேட்கணும். நான் உன் வண்டியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் கோயம்புத்தூர் போற வண்டியில தானே உட்கார்ந்துட்டு இருந்தேன். கோயம்புத்தூரோ சென்னையோ, நீங்க எதுக்கு ட்ரக்ல ஏறினீங்க? உங்களை பார்க்கும்போது நீங்க உங்க கல்யாணத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி இருக்கு. ஓடிலாம் வரல, ஓடி போய்கிட்டு இருக்கேன்.
ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். என் கூட என் புருஷன் கூட இருந்தார் தெரியுமா? நாங்க 2 பேரும் பைக்லயே கிளம்பலான்னு பார்த்தோம். ஆனா அவர் என்கிட்ட இந்த ட்ரெஸ்ல பைக்ல போறது அவ்வளவு சேஃப் இல்லைன்னு சொன்னாரு. அதனால நான் இந்த வண்டியில உட்கார்ந்தேனா அவரு பைக்ல உட்கார்ந்தாரு. நான் கோயம்புத்தூர் போற வண்டியில தான் உட்கார்ந்தேன். வண்டி ஸ்டார்ட் ஆனோட எனக்கு தூக்கம் வந்துருச்சு. கண்ணு திறந்து பார்த்தா வண்டி போய்கிட்டு இருக்கு. இவங்க பொய் சொல்றாங்கன்னு நமக்கு தோணுது. நான் ஏன் போய் சொல்லணும்? நான் இந்த Dress சும்மாவா போட்டிருக்கேன்? நான் என்ன யோசிக்கிறேன் நீங்க எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? உன் முகத்தை பார்த்தா என்னால என்ன யோசிக்கிறேன்னு சொல்ல முடியும். இல்லம்மா, நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா இந்த கல்யாண Dress உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா. ஏய் ஒரு நிமிஷம், பேச்ச மாத்தாத நீ. நான் இந்த வண்டிக்குள்ள எப்படி உட்கார்ந்தேன்னு இப்பவே சொல்லு. என்ன இதுல ஏத்தி எங்க கூட்டிட்டு போற? ஒழுங்கா பதில் சொல்லிடு, இல்ல நான் கத்தி ஊரையே கூட்டிடுவேன். போலீஸ் கிட்ட நீ என்ன கிட்னாப் பண்ணன்னு சொல்லிடுவேன். இல்ல மேடம், நீங்க அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க எங்க போகணுமோ அங்க போங்க. தங்கச்சிமா, நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க போ. என்ன அளவு? ஒரு நிமிஷம் இரு. நீ உன் வழியில நான் என் வழியில போறதெல்லாம் முடியாது. என்னம்மா சொல்ற? என்ன சொல்றேன்னா, நீ என்ன இப்படி தனியா இந்த ரோட்ல விட்டுட்டு போறது அவ்வளவு நல்லது இல்ல. யாராவது என்ன கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா என்ன எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுடு. அதுதான் அந்த ஹோட்டல் இருக்கே பக்கத்துல இருக்குல்ல. அது ரொம்ப தூரத்துல இருக்குமா? தூரமா பக்கமா எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுடு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களை மறுபடியும் கொண்டு போய் அந்த ஹோட்டல்ல விட்டேன்னு வைங்க, என்னால டைமுக்கு டெலிவரி பண்ண முடியாது, என் வேலையும் போயிடும். அப்படின்னா சரி, உன்னால என்ன கூட்டிட்டு போக முடியாதுன்னா அப்போ எனக்கு எந்த வண்டியிலயாவது லிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு போ. லிஃப்ட் வாங்கி தரதுல நான் பெரிய எக்ஸ்பர்ட். நீங்க எந்த வண்டியில போகணும்னு நினைக்கிறீங்களோ அத சொல்லுங்க. ட்ரக் ஓகேவா? அப்படி சொல்லுமா. மேடம், நான் வண்டியை நிறுத்துறேன், நீங்க போய் ஏறிடுங்க. அண்ணா, என்னப்பா இதுக்காக வண்டி நிறுத்துற? இல்லண்ணா, இந்த அம்மா ரூட் மாதிரி வந்துட்டாங்க. நீங்க கொஞ்சம் இந்த அம்மாவை அந்த முன்னாடி இருக்கிற ஹோட்டல்ல விட்டுறீங்களா? பரவாயில்ல மேடம், உள்ள உட்காருங்க, நாங்க கொண்டு விட்டுருதோம். தேங்க்யூ சோ மச். பாத்து கூட்டிட்டு போனா. சின்ன பொண்ணு ரூட் தெரியாம வந்துட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க என் தங்கச்சி மாதிரி. சரிண்ணா. ஆலியா, இப்ப என்ன பண்றது? ஐ மீன் பிரக்யா தப்பிச்சிட்டா, அபி மாட்டிக்கிட்டான். என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. என்ன பண்றதா அந்த நிக்கில? You know what? அவன நான் ஆலியா ஒரு நிமிஷம், நான் சொல்றது நீ சொல்றத நான் கேட்க விரும்பல தனு. அவன் ஏன் அண்ணன்? உனக்கும் அவனுக்கு தான் எந்த சம்பந்தமும் இல்லையே, அதனால தான் ஃபீல் பண்ண மாட்டேங்கிற. Just don't stop me. என் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. அபி இங்க இருக்கிறது அவன் உயிரை விட என் உயிருக்கு தான் ரொம்ப ஆபத்து. இந்த தனுவும் ஆலியாவும் எப்ப வேணும்னாலும் என்ன கொண்டுடலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், இல்லனா கூடிய சீக்கிரத்துல என் கதை முடிஞ்சிடும். ஐயோ, இவ வேற கால் பண்றாளே. இவ போன்லயே என் கழுத்து அறுத்துருவாளே. ஹலோ ஆலியா. நிக்கில், you scoundrel. How dare you? எவ்வளவு தைரியம் இருந்தா என் அண்ணனையே நீ கிட்னாப் பண்ணிருப்ப. உன்னை நான் எத்தனை தடவை வார்ன் பண்ணிருப்பேன், என் அண்ணன் கிட்ட நீ நெருங்க கூடாதுன்னு. நீ கேட்க மாட்டேல? நான் சொல்ற எதையும் நீ காதுல வாங்கிக்க மாட்டேல? இன்னும் எதுவும் கெட்டு போகல. மரியாதையா என் அண்ணனை விட்டுரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அவர் உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பேசிக்கிட்டே இருப்பியா இல்ல ஏதாவது பண்ணுவியா? வாட்? ஆலியா, நான் சொல்றத கவனமா கேளு. நான் உன்ன மாதிரி ஓவர் ஸ்மார்ட் கிடையாது. அந்த தனு மாதிரி முட்டாள் கிடையாது. அபிய நான் இப்ப விடுறதுக்கு நான் எதுக்காக விடணும்? இப்ப நான் அவனை இங்க இருந்து விட்டேன்னு வை, அவன் என்ன நல்லா அடிப்பா. அதுக்கப்புறம் என் வாயில இருந்து உண்மையை வர வச்சு என்ன போலீஸ்ல மாட்டி விட்டுருவான். இவ்வளவு சீக்கிரம் நான் எதுக்கு சாகணும்? நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. நான் அபிய விடுறதா இல்ல. தேவையில்லாம என்னுடைய சாவுக்கு நானே மணி அடிச்சுக்க விரும்பல. கண்டிப்பா நீ சாகத்தான் போற நிக்கில். கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, உன் சாவு என் கையில தான். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எண்ட் கண்டிப்பா மோசமா தான் இருக்கும். நான் சொல்றதை கேளு நிக்கில். என் அண்ணாவை அங்க இருந்து ஒழுங்கா போக விடு. திரும்ப திரும்ப சொல்றேன், என் அண்ணன் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. மீறி ஏதாவது ஆச்சு, அதுக்கப்புறம் உன்னை நான் கொன்னுடுவேன். என்ன கொன்னுடுவியா நீ?
என்ன கொன்னுடுவியா நீ? உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்க. உங்க அண்ணனை நான் விடுறதா இல்ல, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? நிக்கில் இடியட், பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்றா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அவனை நான் விட மாட்டேன் தனு. வெயிட் கொஞ்சம் இரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நிக்கல் அபிய ஏன் அப்படி பண்ணானா? அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் ஆலியா. நான் என்னோட அண்ணனை காப்பாத்திக்க போறேன் தனு. இல்ல ஆலியா, நிக்கல் உன்னை பத்தின உண்மையை அபி கிட்ட சொல்லிட கூடாதுங்கிறதுக்காக தான் நீ அங்க போயிட்டு இருக்க.